உத்தமன் என்னும் பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் அயல் நாடு சென்று பட்டப்படிப்பை படித்து முடித்துவிட்டு தாயகம் திறந்து விட்டேன். எனக்காக என் தாய் தந்தை காத்துக் கொண்டிருப்பார்கள். தாய் தந்தையை காண்பதற்கு முன் என் அண்ணனும் தங்கையை காத்துக்கிட்டு இருப்பாங்க. சென்று அண்ணனையும் தங்கையும் காண வேண்டும். இருந்தாலும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார். இந்தியாவின் தலைமகனாய் பிறந்தவர் யாருடா? அவர்தானே நம் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் வீர தலித்து மக்கள் முன்னேற பாடுபட்டதாரடா. வீர தலித்து மக்கள் முன்னேற பாடுபட்டதாரடா. இறைவன் என்று போற்றும் நம் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தானடா. டாக்டர் அம்பேத்கர் தானடா. அண்ணா அவண்ணா
தந்தன் தனியிலே தலைவரி கோலத்திலே அழுது கொண்டு போகிறாள். யாராகத்தான் இருக்கும். சரி, தங்களை சந்திப்பதற்கு முன் அந்த பெண் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணே பொல்லாத உலகத்திலே நான் போராட பிறந்தேனா? மறந்தும் யார் அறிவார் இல்லாத வாழ்க்கை எண்ணி தினம் தினம் நான் எழுதி வாழ்க்கை இழந்த பாவி. பின்தொடர்ந்தே செல்கிறேன். அந்த பெண்ணை நெருங்க முடியவில்லை. இருந்தாலும் அந்த பெண்ணின் குரலோசை கேட்கும் போது என் தங்கையின் குரலோசை போல் கேட்கிறது. ஒருவேளை என் தங்கையாக இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அரண்மனையிலே யாதொரு குறையும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்னுடைய தங்கை. என் தங்கைக்கே இந்த நிலைமை ஏற்பட போகிறது. சரி, பின்தொடர்ந்து செல்லலாம். கண்ணிருந்த குருடானே, இரு காதிருந்த செவிடானே, வாயிருந்த ஊமை என்றே வாழ வழி எனக்கில்லையோ. இறைவா இது முறையா? ஏன் இந்த சோதனையா? என் இறைவா இது முறையா? ஏன் இந்த சோதனையா? வாழ்க்கை இழந்த பாவி. பின்தொடர்ந்தே செல்கிறேன். அந்த பெண்ணை நெருங்க முடியவில்லை. இருந்தாலும் விடக்கூடாது. அந்த பெண் செல்லும் திசையோ ஆபத்து நிறைந்த பகுதி. அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். பெண்ணே போகாது. கடல் துரும்பானே, நானாளை கரும்பானே, யாரும் இல்ல பிள்ளையம்மா ஆதரிக்க வேண்டும் அம்மா. இருந்தும் உலகத்திலே மறந்தும் யார் அறிவார் இல்லாத வாழ்க்கை எண்ணி தினம் தினம் நான் அழுதே வாழ்க்கை இழந்த பாவி. வாழ வழி இல்லையா? நான் வாழ்ந்தால் உலகத்திலே என்னை போற்றுவார் யாரும் இல்லை, என்னை போற்றுவார் யாரும் இல்லை. ஆண்டவா, இந்த பாவி இந்த கானகம் முழுவதும் அழுது திரிந்து கொண்டு வருகிறேனே. அழுகின்ற பாவிக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லை. குரலோசை கேட்கிறது. ஒருவேளை என் தங்கையாக இருக்குமா? என்னது? இந்த குரலோசை கேட்டால் என் அண்ணனின் குரலோசை போலலாம் இருக்கிறது. இல்லை இல்லை, என்னுடைய அண்ணனோ அயல்நாடுகள் சென்று பட்டப்படிப்புகளை முடிப்பதற்காக சென்றிருக்கிறார். அவர் எப்படி இந்த கானகம் வர முடியும்? என் அண்ணனாக இருக்கவே இருக்காது. என் அண்ணனாக இருக்கவே இருக்காது. என் வாழ்விலே பத்து பேரறிய பச்சை பந்தலிலே அழகப்பட்ட உன் கழுத்திலே தொட்டி தாலி கட்டும் காட்சியை பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைக்கிறேன். உன்னை எப்படி உள்ள சைலண்ட் பயம்பா. நினைத்தது ஒன்றி நடந்தது ஒன்றி. விதியின் விளையாட்டு என்று சொல்வார்கள். நம் வாழ்விலே சரியாக போய்விட்டதம்மா. நம் வாழ்விலே சரியாக ஒளி கூடி
இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா நம் அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் திருமலர்கள் கருமணியின் துயரம் கண்டு இமைகள் தூங்குமா அண்ணன் கண்ணீரில் நனைந்திட என் இதயம் தாங்குமா பரும் புயலை எதிர்த்து நின்று சிரிக்கின்றேனம்மா தங்கை வாழ்வுக்காக ஒரு சுகத்தை கொடுக்கின்றேனம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா நம் அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் பிறவி என்னும் பாதையிலே உன்னுடன் வந்தேன் அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவை இழந்தேன் சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் போட்டுவேன் சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் போட்டுவேன் நீ சிரித்திருக்கும் காட்சியிலே மனதை தேற்றுவேன் ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா நம் அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா என்னுடைய அண்ணனோ இப்போதுதான் அயல்நாடுகள் சென்று பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பி இருக்கிறார். வந்த உடனே அண்ணன் இடத்தில் நடந்ததெல்லாம் சொன்னால் அண்ணன் மேடம் என்ன கஷ்டப்படும் சொல்லக்கூடாது. அண்ணன் இடத்தில் அனைத்தையும் மறுத்து விடுவோம். அண்ணா அண்ணா எனக்கு ஒன்றுமில்லை அண்ணா. நானாக சிறிது தவறு செய்து இந்த கானகம் வந்து விட்டேன். அண்ணா அரண்மனை தலைக்கு குளித்து விட்டு மாடியின் மீது ஏறி தலையாற்றும் நேரத்தில் கால் தவறி கீழே விழுந்து குத்தி பேதலுக்கு இந்த கானகம் வந்து விட்டது. ஏமா அரண்மனையில அண்ணன் இருக்காரு அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாமே. அண்ணா அண்ணா கிட்ட சொன்னா அடிப்பாரு தானே ஓடோடி வந்துட்டு. சரி கவலை என்பதே வேண்டாம். சிறிய அண்ணன் நான் வந்துட்டு இல்லையா அரண்மனையில எத்தனையோ வயதில் இருக்காங்க உன்னை குணப்படுத்த என்னுடன் புறப்பட்டு வா அரண்மனை போகிறேன்.